எனக்கு மிக நீண்ட நாட்களாகவே ஐஎஸ்ஐ முத்திரைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா, ஆனால் அந்த ஐஎஸ்ஐக்குள்ள இவ்வளோ நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதுன்றது இன்னைக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதுக்கு மேற்கொண்டு ஊராட்சிக்கும் நமது சொந்த உபயோகத்துக்கும் பயன்படக்கூடிய பொருட்களை எல்லாம் ஒரு தரமான பொருட்களாக, ஐஎஸ்ஐ என்பது தரத்துக்கு ஒரு இணையான ஒரு இதுன்றத புரிஞ்சுக்கிட்டு இதே போல அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்களுக்கும் நம்ம தெரியப்படுத்தலாம். இது மாதிரி பிராண்டடாக வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இல்லை நம்ம வார்டு மெம்பர்கள் எல்லாம் சொன்னால் அவங்க சொல்லிடுவாங்க. இதுமாரி இதெல்லாம் இருக்குது, ஐஎஸ்ஐ போட்டு பார்க்கணும், இது தங்கத்துக்கு இது பார்க்கணும், சேஃப்டிக்கு இதை பார்க்கணும், பார்த்து வாங்குங்கன்னு சொல்லலாம். இந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நன்றி. அதாவது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களுக்காக சரி, பொதுமக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீது அவர்களுக்கு போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு கிராம ஊராட்சியின் சார்பாக எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிறது. அதாவது கட்டுமான பணிகளுக்கான பணிகள் மேற்கொள்ளும் போது ஐஎஸ்ஐ தரக்கூடிய முக்கியத்துவம், அந்த எண்களை எப்படி கண்டறிவது, குடிநீர் சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த எண்களை எப்படி கண்டறிவது, அதுக்கப்புறம் வீடு சார்ந்த பொருட்கள் எலக்ட்ரிக் உபகரணங்களில் சிஆர்எஸ் அதில் எப்படி கண்டறிவது, அதுபோக பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களுடைய சார்ந்த விஷயங்களில் எப்படி அதை கையாளுவது, அது மட்டும் இல்லாமல் தங்க நகையின் மீதான அந்த வரிசை எண்களை, HUID வரிசை எண்களை எப்படி கண்டறிவது போன்ற விஷயங்களை இந்த பயிற்சி மூலமாக அறிவதற்கும், கைபேசி வழியாக அந்த செயலியை பதிவிறக்கம் செய்வதும் அல்லாமல் சிறந்த சோதனை முறையில் அதை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த பயிற்சி இருந்தது.